Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு மான்ஸ்டர் தாங்க இருக்கு. அதாவது KTM ல இருந்து RC390 BS4 தான் இருக்கு. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஓல்ட் ஜென்ங்க. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரு ரா பவர் மிஷின்னே சொல்லலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் எடுத்து போயிட்டு சின்னதாக ரைட் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், RC390 ஃபேன்ஸ் யார் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ ஓல்ட் ஜென், ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வண்டி இதான் பார்த்தீங்கன்னா சைட் லுக்கு அண்ட் ஃபேட் பைக். ஸோ ஏரோடைனமிக்ஸில் அச்சாவாக இருக்கும். ஸோ போகும்போது காமிக்கிறேன். ஸோ ஹைவேஸ் ஃப்ரீயாக இருந்தால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மித்தபடி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்க, ஸோ எங்கேப்பெல்லாம் சேஃபாக போங்க கைஸ். ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரேர் பைக்ஸும் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் என் சைடில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அண்ட் யாரும் இந்த ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஒரு எல்லா நாளும் ஒரு நாள் போல் ஆகாது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் கைஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு 650cc டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. டஃப் தாராளமாக கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்வென்ச்சர் டியூக் வேறு, பட் RC பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் கிங்குனே சொல்லலாம். ஸோ இதை டாப் எண்ட்லாம் ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. திஸ் லுக், ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் அடிமை. உங்களுக்கு இந்த லுக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். செமையாக இருக்குல்ல. பேக்கில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே போவோமா? தலைவரே சீக்கிரம் போங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். செம்மையாக இருக்குல்ல. ஸோ போகும்போது இன்னும் தரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் வச்சிருக்காரு. முடிஞ்சுன்னா நான் பக்கத்தில் வந்தாருன்னா ஸோ ரெண்டுத்துக்கும் சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எது பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபேமே, நம்ம ஏடி பாருங்கள் போமா. நம்ம ப்ரோ ஓட்டுறாரு. ஆக்சுவலாக எனக்கு RC390 எக்ஸாஸ்ட் நோட் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அது மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பவர் மான்ஸ்டர். ஸோ எப்படி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுவோம் கைஸ். And don't try this, don't try this, don't try this. Come on guys. அடிக்குதுங்க. RC தாங்க. அந்த ரேவ் பண்ணும்போது ரட்டா அந்த சவுண்டுக்காகவே இந்த வண்டி ஓட்டலாம். ABS பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 to 30 தான் தரும். இந்த மாதிரிலாம் ஓட்டினா 30க்குள்ளே தான் தரும். செகண்ட் கியர்லேயே போகலங்க, வண்டி ரொம்ப திணறுது. பரவாயில்லைங்க, இந்த பவர் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பார்ப்போம் ஆப்போசிட் போயிட்டு. ஏன்னா செம்ம வின்பிளாஸ்ட்டு. ஏடியுமே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ வின்பிளாஸ்ட்டு. அங்கே ஒரு 390 டியூக் பார்த்தீங்கன்னா கூடயே வந்து இருந்துச்சு. யாருன்னு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கவனிக்கல. ஆக்சுவலாக ப்ரோ தான் வராருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம ப்ரோ கிடையாது, வேறு யாரோ. அண்ட் ஃபேமே, ஸோ ஆப்போசிட் ட்ராக் வந்துட்டோங்க. ஸோ ADV390 RC390. ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொன்னார். ப்ரோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா அந்த வண்டி பிடிச்சிருக்கா? அதான் பிடிச்சிருக்கா. பைக்கோட ஓனரே பார்த்தீங்கன்னா அதான் பிடிச்சிருக்குங்கிறாரு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் எண்டுக்கு வேணும்னா RC ஓட்டலாம். மித்தபடி ஹைவேஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ADV தான். 3 hours தான் ப்ரோ. சென்னையிலேருந்து ஜாலியாக வந்துட்டேன் நான் ஸ்டாப்பாக. பெயினே இல்லை ப்ரோ. வலிக்கும். க்ளவுஸ் படவும் அது பெயினும் சுத்தமாக கைக்கும் இருக்காது. பக்காவாக இருக்குது. சாங்க போவோமா? பா ஹீட் அடிக்குது. ஐயோ, ஜீன் பேண்ட் போட்டால் ஹீட் அடிக்குதுங்க இந்த வண்டி.
ஓட்டுறாரு ப்ரோ பார்த்தீங்கன்னா. வா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. சன்செட் தரமாக இருக்குங்க. கமான் கைஸ். ஆர்பிஎம் அடிக்குதுங்க படார் படார்னு. ப்ரோ ஓட்டும் போது ஏடி பார்க்க தரமா இருக்கு கைஸ். பேய் மாதிரி போகுதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ரைடு சொல்ல போனா நல்லா இருக்கு. ஒரு பெஸ்ட் பார்ட்னர்னே சொல்லலாம் ப்ரோ பார்த்தீங்கன்னா. பா தரமா போதுங்க. அதெல்லாம் தரமான பிரேக்கிங் கைஸ் ஏடிவிலாம் சொல்ல போனால். ஸோ தைரியமாக ஏடிவி வாங்கலாம். ஸோ பவரை பார்த்துருப்பீங்க ஏடிவிக்கும் ஆர்சிக்கு வைக்கும்போது. நல்ல ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஏடிவியில் இருக்குங்க. ஸோ ப்ரோவே சொல்லிட்டாரு. அண்ட் இன்னும் நல்லா யூனிக்காக இருக்குங்க ஹைவேஸில் நீங்கள் போகும்போது. ஸோ அப்படியே லெஃப்ட் போயிடுவோம். ஓகேங்க. ஸோ அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காகனா ஜஸ்ட் பவர் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு. தரமான பவர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ 390 தான் அந்த ரா பவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தாராளமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ எங்களோட சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இந்த vlog எல்லாமே. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பேட்டே, லவ் யூ ஃப்ரம் கீப் சப்போர்ட்டிங். பை பை.